கர்ணன் மகாபாரத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம். நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு கதாபாத்திரம்னு நம்ம சொல்லலாம். இவரோட பிறப்பின் ரகசியம் மறைக்கப்பட்டதுனாலே நிறைய இடங்கள்ல இவர் அவமானப்படுத்தப்பட்டார். பார்க்க போனா அஸ்தினாபுரத்தின் அரியணையில உட்காரக்கூடிய முழு தகுதி உள்ளவர். பஞ்ச பாண்டவர்களுக்கு மூத்தவர். குந்தி தேவியின் மூத்த புத்திரர் நம்ம கர்ணன். என்ன நடந்துச்சு? ஏன் எல்லாமே தலைகீழா மாறுனுச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஆரம்ப கட்டத்துல குந்தி தேவி கல்யாணம் பண்றதுக்கு முன்னுக்கு சின்ன வயசா இருக்கும் போது துர்வாச முனிவர் அரண்மனைக்கு வர்றாரு. அவருக்கு நம்ம குந்தி தேவி நல்ல முறையில பணிவிட செய்யலாம். அதுல மணமகிழ்ந்து போன துர்வாச முனிவர் குந்தி தேவிக்கு ஒரு வரம் கொடுக்கிறார். முனிவர்களுக்கு எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை தன்னோட ஞான திருஷ்டின் மூலயமா அறிஞ்சிக்க முடியும். அப்ப குந்தி தேவிக்கு எதிர்காலத்துல புத்திர பாக்கியம் இல்லை என்பதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம துர்வாச முனிவர் என்ன வரம் தராருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மந்திரத்தை சொல்லி தராரு. இந்த மந்திரத்தை சொல்லி நீ எந்த கடவுளை வேண்டையோ அவங்க மூலியமா உனக்கு ஒரு ஆண்மகன் பிறப்பான்ற ஒரு வரம் கொடுக்குற. சின்ன வயசு இல்லையா, அதனால குந்தி தேவிக்கு ஒரு ஆர்வம். இது எப்படி நடக்கும் அப்படின்னு சோதிச்சு பார்க்க விரும்புறாங்க. அங்கதான் விபரீதம் நடக்குது. சூரிய பகவானை வேண்டி, தன் கண் முன்னுக்கு நிக்கிற சூரிய பகவானை வேண்டி அந்த மந்திரத்தை சொல்றாங்க. உடனே அவங்க கையில ஒரு குழந்தை. அதுதான் கர்ணன். சின்ன வயசு, கல்யாணம் ஆகல, கன்னிப்பெண். இவங்க கையில ஒரு குழந்தை இருந்தா ஊர் உலகம் என்ன சொல்லும்? தன்னோட அப்பா என்ன நினைப்பாரு, அம்மா என்ன நினைப்பாங்க? பதட்டத்துல அந்த குழந்தைய ஆத்துல விட்டுட்டாங்க. அவங்க அரண்மனைக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய ஆத்துல விட்டுட்டாங்க. விதிவசத்தால என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த குழந்தை கர்ணன் நேரா பஞ்ச பாண்டவர்களுக்கு பரம வைரியான கௌரவர்கள் பக்கம் போய் சேர்றாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, கௌரவர்களோட அப்பா திருதராஷ்டிரனோட தேரோட்டியா இருக்கக்கூடிய அதிரதன் கையில கிடைக்கிறார். அதிரதனும் அவங்களோட மனைவியான ராதைக்கு பிள்ளை இல்லைன்றதுனால அவங்க கர்ணனை வளர்க்குறாங்க. அஸ்தினாபுரத்தின் அரியணையில உட்கார வேண்டிய அரசனாக கூடிய தகுதி உள்ள கர்ணன் ஒரு தேரோட்டியின் மகனாக வளர நேரிடுது. இதுதான் விதின்றது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி கர்ணன் கௌரவர்கள் பக்கம் போய் நின்றார். ஏன்னா கர்ணன் நல்லவர், அவர்கிட்ட அவ்வளவு திறமைகள், கொடைவள்ளல், இந்த மாதிரியான குணங்கள் உடையவர். எப்படி அதர்மம் பக்கம் நின்றார் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் இருக்கும். அவருக்கு வில்வித்தையில சிறந்தவர், அர்ஜுனனுக்கு நிகரானவர். ஒரு கணம் வில்வித்தை போட்டி நடக்குது. அப்ப அர்ஜுனனுக்கு நிகரா தானும் அந்த போட்டியில கலந்துக்கணும்னு நினைக்கும் போது அவரை நிராகரிக்கிறாங்க. யாரு? துரோணர், பீஷ்மர், பஞ்ச பாண்டவர்கள் எல்லாமே நீ இந்த போட்டியில கலந்துக்க முடியாதுன்னு அவரை வெளியே போக சொல்றாங்க. அங்க கௌரவர்களும் உட்காந்து துரியோதனும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, நீ சத்திரியன் இல்ல. சத்திரியன்னா அரச பரம்பரையை சேர்ந்தவங்க. இவர் ஒரு தேரோட்டியின் மகன், லைக் லோ காஸ்ட் அண்ட் ஹை காஸ்ட், அந்த மாதிரி. ஸோ உனக்கு இந்த போட்டியில கலந்துக்க தகுதி இல்லை, நீ சத்திரிய வம்சத்தை சேர்ந்தவன் இல்லைன்னு சொல்லி அவரை புறக்கணிக்கிறாங்க, அவமானப்படுத்துறாங்க. இதனால அவமானத்தை தாங்கிக்க முடியாம தனித்து கர்ணன் அந்த சபையில நிற்கும் பொழுது எதிரியோட எதிரி தனக்கு நண்பன்ற மாதிரி துரியோதனன் அவருக்கு அடையாளம் கொடுக்கிறான். எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட பிறப்பு தான் உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை, அவருக்கு அந்தஸ்து இல்லை, வசதி இல்லை, பணம் இல்லை அப்படின்றதுதான் உங்களுக்கு பிரச்சனை. இந்த கணமே என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அங்க தேசத்தை இவருக்கு நான் கொடுக்குறேன், இவர் அங்க தேசத்து அரசனாக நான் நியமிக்கிறேன்னு துரியோதன் அந்த சபையின் முன்னுக்கே சொல்றான். அதை கேட்டு எல்லாத்துக்குமே அதிர்ச்சியாவது, கர்ணன் உட்பட. ஏன்னா ஒரு தேரோட்டியின் மகனை நொடி பொழுதுல அங்க தேசத்தோட அரசன் ஆக்கிட்டார். இப்ப எல்லா வகையிலுமே பஞ்சபாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஈக்குவலா கர்ணன் நிக்கிறாரு அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ். அப்பையும் அவரோட பிறப்ப காரணமா காட்டி அவரை அந்த போட்டியில கலந்துக்க விடல, அவரை அவமானப்படுத்துறாங்க. சுத்தி எல்லாருமே அவரை அவமானப்படுத்துறாங்க. பஞ்ச பாண்டவர்கள் உட்பட அனைவருமே. அவருக்கு பக்கபலமா நின்றது துரியோதனன் மட்டும்தான். எல்லாருமே என்னை ஒதுக்குறாங்க, பிறப்பின் காரணமாக எல்லாருமே என்னை ஒதுக்குறாங்க, என்னோட திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கர்ணனோட முக்கியமான ஒரு கஷ்டமே என்னன்னா, ஒரு பிறப்பின் காரணத்தை காட்டி ஒருத்தரோட திறமையை அங்கீகரிக்காது எவ்வளவு பெரிய கஷ்டம் என்பதுதான் கர்ணனோட வருத்தம். ஸோ அங்க துரியோதன் தோள் கொடுத்து நிற்கும் பொழுது அந்த நட்புக்கு அவர் இலக்கணமாகிறார். அந்த நட்பை எந்த வகையிலுமே அவர் துரோகம் செஞ்சிடக்கூடாதுன்னு ரொம்ப உறுதியா இருக்கிறார். செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்தார்னு ஒரு பாட்டு இருக்கு. தன்னோட நண்பனுக்கு எந்த வகையிலையும் துரோகம் விளைவிக்க அவர் விரும்பல. அதனாலதான் அவர் அதர்மம் பக்கம் நிற்கிறார்னு தெரிஞ்சும் கர்ணன் துரியோதன் பக்கம் நின்றார். துரியோதனன் செய்யக்கூடிய எல்லா
துஷ்ட காரியங்களும் அவருக்கு தெரியும். இருந்தாலும் தன் நண்பன் மானங்காத்தவன், தக்க தருணத்தில் கை கொடுத்தவன் அப்படின்றதுனால கடைசி வரைக்கும் தன் உயிர் பிரியும் வரை கூட துரியோதன் பக்கம் தான் அவர் நின்றார். இதுதான் கர்ணன் ஏன் துரியோதன் பக்கம் நின்றார்ன்றத விளக்கக்கூடிய ஒரு சம்பவம். சரிங்களா? ஸோ அவரோட பிறப்பின் ரகசியம் சொல்லியாச்சு. ஏன் கர்ணன் துரியோதன் பக்கம் நின்றாரு, அதர்மத்திற்கு துணை போனாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டேன். பிறப்பால் அவரு நல்லவர் தான். ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமா அவரு துரியோதன் பக்கம், கௌரவர் பக்கம் நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. சரிங்களா? ஸோ அடுத்த பதிவுல இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களை கர்ணனை பத்தி நான் சொல்றேன். ஏன்னா கர்ணனை பத்தி ஒரே பதிவில் என்னால சொல்லி முடிக்க முடியாது. நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் பார்ட் பை பார்ட்டா மேபி 3 or 4 parts ஃபார் கர்ணன் நான் சொல்றேன். யாருக்கு இந்த விஷயங்கள் தெரியல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் தெரிஞ்சுக்கிறேன்னு நினைக்கிறீங்களோ